அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவரது பினாமிகள் அனைவரும் கூண்டோடு கைது செய்வார்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் என்று அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த பண்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் ஆதாரத்துடன் கூறியிருக்கிறார். கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது அனைத்து ஏற்பாடுகளையும் செய்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும் என்பதற்காக எல்லை மீறி செய்துவிட்டார் என்றும் தற்பொழுது வீடியோ ஆதாரங்கள் அனைத்தும் ஏவி ராஜு அவர்கள் கையில் இருக்கிறது. யாருக்கெல்லாம் எவ்வளவு பணம் கொடுக்கப்பட்டது, யாரிடம் எவ்வளவு பேரம் பேசப்பட்டது என்ற அனைத்து ஆதாரங்களையும் ஏவி ராஜு அவர்கள் வைத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமியின் பினாமியாக இருக்கக்கூடிய சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் வெங்கடாச்சலம் அவர்கள் தான் இருக்கிறார் என்றும் அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி, KP முனுசாமி, செங்கோட்டையன், ஜெயக்குமார் போன்றவர்கள் சிறைக்குத்தான் செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அதிமுகவின் அமைச்சராக இருந்து தற்போது திமுகவிற்கு சென்றவுடன் அங்கும் அமைச்சர் பதவி கொடுத்தப்பட்ட செந்தில் பாலாஜி அவருக்கே தற்பொழுது 390 நாட்களாக சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதுவும் பாஜகவை எதிர்த்து வருகிறது. சின்ன பாயிண்ட் கிடைத்தாலும் கூண்டோடு சிறைக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அளவிற்கு கூண்டோடு சிறைக்கு செல்லக்கூடிய வகையில் ஆதாரங்கள் அனைத்தும் சிக்கப்பட்டு இருப்பதால் ஒட்டுமொத்த அதிமுகவும் தற்பொழுது கதரும் விதமாகத்தான் அமைந்திருக்கிறது. திரிஷா பற்றியான தவறான கருத்துக்கு இதுவரை எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். திரிஷா அவர்களுக்கு ஆதரவாகவும் குரல் கொடுப்பவில்லை. ஆனால் இது உண்மையாகத்தான் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகமும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். இவர்கள் நல்லவர்களாக இருந்தால் உண்மைகளை வெளியிட வேண்டியதானே என்று குரல்களை எழுப்பலாம். ஆனால் இவர்கள் மௌனம் காப்பதால் ஒட்டுமொத்த அதிமுக பெண்களுக்கும் தற்பொழுது பாதுகாப்பு இல்லை. புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாதுகாப்பான கட்சியாக இருந்தது. தற்பொழுது சாதி ரீதியாகவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத கட்சியாகவும் மாறிவிட்டது என்று தற்பொழுது ஜெயக்குமார் அவர்களுக்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் மனோஜ் பாண்டியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். ஏவி ராஜு அவர்கள் நேரடியாக அமலாக்கத்துறை அதிகாரிகளிடம் புகார்களை கொடுக்க உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. 25 லட்சம் எடப்பாடி பழனிசாமியின் பினாமி எண்ணை ஏமாற்றிவிட்டதாகவும் தற்பொழுது ஆதாரங்களை கொடுத்திருப்பதாக தகவல்கள் பற்றி உங்களது கருத்துக்களை, இவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என்பதையும் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.